-49 இருக்குது. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊரில் காய்கறி மார்க்கெட்டு அந்த மார்க்கெட்லாம் இருக்குது. பழங்கள்லாம் வந்து வெளில ரோட்டில் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த குளிர்லையும் இந்த மாதிரி ரோட்டில் வச்சு விற்றா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்காக இப்போ இந்த யாக்குத்தியாவில் இருக்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து போகிறாங்க. அந்த மார்க்கெட்டில் மீன் வகைகள் கறியெல்லாம் விற்பாங்களாம்மா. எப்படி இருக்குது, காய்கறிலாம் எப்படி இருக்குது, எப்படி விற்கிறாங்க இந்த குளிரில் அப்படின்றத போய் பார்க்க போகிறோம். எவ்வளோ பனியாக இருக்குது பாருங்கள். வெளில கேமரா அப்பப்போ ஐஸ் ஆயிடுது. அதை சூடு பண்ணி கொண்டு வரதே பெரிய விஷயமா போயிடுது. 346 minutes later நம்ம வந்திருக்கிறது தான் இந்த மார்க்கெட் தாங்க. இது ஆக்சுவலாக வந்து இங்கே ஆற்றுல வந்து மீனை பிடிச்சிட்டு வந்து இங்கே விற்கிறாங்க. மீனை எப்படி இருக்குன்ற நீங்களே பாருங்களேன். இங்கே பாருங்கள் மீன் மார்க்கெட்டை. மீன் அப்படியே பிடிச்சிட்டு வந்து வச்சோடனே வந்து ஃபுல்லாக ஐஸாக மாறிடுது. ஸோ மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸான மீனை வந்து விற்கிறாங்க. என்னங்க இது? ஓ மை காட், ஓகே. முயலுங்க, முயலுமே கல் மாதிரி இருக்குங்க. ஓ மை காட், கல் மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாக பாருங்கள் மீன் மார்க்கெட் தாங்க. இதான் வந்து செரின்னு நினைக்கிறேன். இதான் சாப்பிட்டதுங்க, மீன் கட் பண்ணி சாப்பிட்டதுங்க. ஓ மை காட், இங்கே பாருங்க மீன்லாம் பாருங்கள் ஃபுல்லாக ஐஸாக இருக்குது. ஓ மை காட், இதை பாருங்கள், இந்த மீன் கல்லு தாங்க, அமுக்க கூட முடியலங்க என்னால், அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கிது. ஓ வாத்து, see the duck man, விஷ்ணு. Oh my god, வாத்து பாருங்க, வாத்து பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. இங்கே முயலை பாருங்க. ஓ மை காட், கல் மாதிரி தூக்குறாங்க நான் கையில். அம்மா இது மாதிரி இருக்கு, செலவு மாதிரி இருக்குங்க. சரி பாருங்க, கல் மாதிரி. ஓ மை காட், எவ்வளோ கல் மாதிரி இருக்குது பாருங்க. இது வந்து மீனோட வயிறுங்க, இதையும் சாப்பிட்றாங்க. இந்த மீனை பாருங்க, கல் தாங்க. ஓ மை காட், -40 இருக்குது எல்லாமே. இந்த அம்மா உள்ள 7 லேயர் போட்டு சுற்றிடுவோம். நம்ம we only 2 layers. Shoes kolka. மங்கோலியன் ஷூன்னு சொல்கிறாரு. காலை 7 மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் 7 மணிக்கு வேலை பார்ப்பாங்க. நம்ம கொடுமை. இந்த மீன்லாம் பாருங்கள். நம்மளும் ஒரு நாள் மீன் பிடிக்கிறதுக்கான போவாங்க. இங்கே மீன் பிடிச்சிட்டு வெளில எடுத்தோடனே ஐஸ் ஆயிருன்றாங்க. நம்ப முடியல, பார்ப்போம் நம்ம. வாட் இஸ் திஸ்? கவ்? ரேஞ்சரோட தோலுங்க அது. கல்லுங்க அடிச்சு மண்டையெல்லாம் உடஞ்சிடும் போல. ஓ ஃப்ரோசன் காய்கறிகளை பாருங்க. கல் மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் காய்கறிலாம் கட் பண்ணியே விற்கிறாங்க பாருங்க. கேரட் வரும், எப்படிங்க இதெல்லாம் விற்கிறாங்கன்னு தெரிலங்க. மக்கள் எல்லாம் ரொம்ப அன்பாகவே இருக்காங்க. இங்கே சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்களேன், மேலே ஒயர்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக ஐஸாக இருக்குங்க. இங்கெல்லாம் ஒயர் வந்து கட்டாச்சுன்னா ஃப்ளோலி முடிஞ்சு பாவம். இங்கே இருக்குது எலக்ட்ரிஷியன்லாம், டிவியில் இருக்கவங்களாம். ஸோ பார்த்தீங்கன்னா மீன் வந்து வாங்கிட்டோங்க நாங்கள் எங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு. இது வந்து 1000 ரூபாய்ஸுங்க. இதை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. இந்த ஐஸில் உள்ளது எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்ற பார்ப்போமா? ஓ அப்படி சொரண்டி எடுக்கிறாங்க. அப்போ ஓ இல்லை கிரேசி. Быстро надо, быстро. Установка холодно. சரி. ஓ மை காட், அவ்வளோதாங்க க்ளீனிங். இந்த மீன் முடிஞ்சு, தோல் எடுத்தோடனே முடிஞ்சு அந்த க்ளீனிங். ஸ்பசிபா ஸ்பசிபா ஸ்பசிபா. கட் பண்ணி வாங்கியாச்சுங்க, அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கொண்டு போய் கட் பண்ணி எடுத்துக்கொண்டு தான் அவ்வளோதான் முடிஞ்சு. இது என்ன தெரியுமா, குதிரையோட பின்னாடி வாலில் இருக்க முடியுங்க. இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு குதிரை தலை, குதிரை கறி, குதிரை. ஹலோ பிரிவேத். கஷ்டங்க இங்கே வாழ்க்கை நடைமுறையெல்லாம்.